வெல்கம் பேக் டு ஓல்ட் ஸ்வீட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண காயின்ஸ் 1 பைசா 2 பைசா ஓட்ட காலனான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விதவிதமான காயின்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பேர் ஓட்ட காலனான்னு சொல்லுவோம். அதாவது 1 பைஸ், PICE 1 பைஸ். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.56 பைசா. நம்ம பைசாவில் பார்த்தீங்கன்னா இது 1.56. இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒன்று, இதுவும் 1 பைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 1953 அந்த பீரியடில் வந்து இது பழக்கத்தில் இருந்தது. இதுவும் 1 பைஸ் தான், அதாவது 1.56 பைசா. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 பைசான்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் 1 பைசா. இது வந்து 1 பைசா. இதுவும் 1 பைசா தான். இது 1 பைசா. இது பார்த்தீங்கன்னா 70s 80s உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு ஐஸோட விலை வந்து 1 பைசா. அதாவது நம்ம 1 ரூபா, இப்போ உள்ள 1 ருப்பி, இந்த 1 ருப்பிக்கு 100 ஐஸ் கிடைக்கும், 100 ஐஸ் கிடைக்கும். அந்த பொருளாதாரம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அது மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பைசா. அதாவது பைசாவுக்கு இது பைசா, 1 பைசா. இதோட ப்ளூரல் வந்து பைஸ், PAISCன்னு போட்டிருப்பாங்க, பைஸ். அப்போ இது 2 பைஸ். இது வேற மெட்டல். அப்புறம் ஒரு அலுமினியத்தில் இருக்கு பாருங்க, 2 பைஸ். இது பார்த்தீங்கன்னா 1974 இந்த பீரியட்ல இருக்கு. இது 2 பைஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பைஸ், PAISE. அதாவது நம்ம பைசான்னு தான் சொல்லுவோம், பட் இது வந்து பைஸ், PAISCன்னு போட்டிருக்குது. இது 3 பைசா. அதுக்கப்புறம் 5 பைஸ்ன்னு போட்டிருப்பாங்க, 5 பைசா, 5 பைசா. பைசான்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி இது வந்து என்னன்னா பைசாவுக்கு ப்ளூரல் பைஸ், PAISE. இது பார்த்தீங்கன்னா இயர் வந்து 1957 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அலுமினியம், இதுவும் 5 பைஸ் தான். அதுக்கப்புறம் 10 பைஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அலுமினியத்தில். 10 பைஸ். அதாவது இந்த மாதிரி 1 பைசா, இதில் 10 பைஸ். 10 பைஸில் இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இது வேற மெட்டல். இன்னொரு மெட்டல் இருக்குது, 1969 போட்டிருக்குது. இதுவும் 10 பைஸ் தான். 10 பைஸில் இன்னொரு மாடல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இயர் 1988 போட்டிருக்குது, 88. அதுக்கப்புறம் 20 பைஸ். இதுவும் 20 பைஸ் தான். இது அலுமினியம், 20 பைஸ். இது பார்த்தீங்கன்னா இயர் வந்து 1983 அலுமினியம். அப்புறம் 25 பைஸ். இது வந்து 1/4 ரூபான்னு சொல்லுவோம். 1 ரூபாயில் 4 பங்கு. இது 50 பைஸ், அரை ரூபா, 50 பைஸ். இதுவும் 50 பைஸ் தான். இதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணது, 1988 அந்த டைமில் யூஸ் பண்ணது. 50 பைஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ருப்பி இருக்கு. இது 1985 இருந்திருக்கு 1 ருப்பி. இப்போவும் 1 ருப்பி நமக்கு பழக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 ருப்பீஸ், 2 ருப்பீஸ். இதுவும் 2002 உள்ளது இது. ஸோ இப்போவும் நமக்கு பழக்கத்தில் இருக்குது 2 ருப்பீஸ். அப்புறம் 5 ருப்பீஸ். 5 ருப்பீஸில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி படம் போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய 5 ருப்பீஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இயர் 1917 to 1984 போட்டிருக்குது. இதுவும் 5 ருப்பீஸ் தான், நல்ல வெயிட்டாக இருக்குது. அப்புறம் 10 ருப்பீஸ், 20 ருப்பீஸ், அந்த மாதிரி இப்போ 20 ருப்பீஸ் எல்லாம் பழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பழங்காலத்தில் வந்து இவ்வளவு சில்லறை பைசான்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி பைசாங்கிறது சிங்குலர், PAISE, பைஸுங்கிறது ப்ளூரல். பைஸ், PICE. நம்ம இப்போ 4 டைப்பான காயின்ஸ் பார்த்துருக்குறோம். பைஸ், PICE. பைசா, PISA, பைசா, PAISE, பைஸ். அப்புறம் ருப்பி, 1 ருப்பி. ருப்பியோட ப்ளூரல் வந்து 2 ருப்பீஸ் இருக்கும். அது மாதிரி 5 ருப்பீஸ் இருக்கும், 10 ருப்பீஸ் இந்த மாதிரி இருக்கும், 20 ருப்பீஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காயின்ஸ், இந்த மாதிரி கல் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹேண்ட்மேட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காயின்ஸு இதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருந்திருக்கு. இது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த பழங்கால ஞாபகம் வரும். அதாவது 70s 80sலலாம் வந்து எந்த மாதிரி
வந்து கலாச்சாரம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது. ஏன்னா ஒரு பைசா, ஒன் பைஸ், இதோட நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி வரோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இது சொல்லிக் கொடுங்க. ஆக்சுவலி இதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பழங்காலத்து கலாச்சாரம் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி வந்து நமக்கு பிள்ளைங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, அப்புறம் 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, இந்த மாதிரி செட் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய வந்து 1 பைஸு, அந்த ஓட்ட காலனா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் தனி செட் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸு, அதாவது எப்போ எந்த காயின் யூஸ் பண்ணாங்க, டெஃபினிட்டிவ் காயின்ஸ்னா என்ன, கமமரேட்டிவ் காயின்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. அதாவது இந்த காயின்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதாவது 1950s இப்போ பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா காயின் ஹோல்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் இம்போர்ட்டட், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து லேமினேஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஒரு பைசா காயினை நான் எப்படி நான் கலெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இதை நம்ம இப்போ 2ஆக மடக்கிக்கலாம். இருக்குது. அப்போ 2 பக்கமும் லேமினேஷன் வந்துடும். இதை நடுவில் வைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஸ்டாப்லர் அடிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் தெரியுது, இந்த பக்கமும் தெரியுது. ஸோ இது என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி ஷீட் வந்து கிடைக்குது. கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷீட்டு கிடைக்குது. இதில் டீட்டெயில்ஸ் எழுதிக்கலாம். நம்ம வந்து இது என்ன காயின், 1 பைசா, இது எந்த இயரில் வந்தது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எழுதி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி பண்ணி இதுக்கு எல்லாம் ஆல்பம் இருக்குது. இந்த மாதிரி ஆல்பத்தில் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் சீட்டை போட்டு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது அதுக்குள்ளே கவர். இந்த மாதிரியும் கலெக்ட் பண்ணலாம். நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஷீட்டில் நம்ம அதோட டீட்டெயிலை வந்து எந்த இயரில் உள்ளது இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து இது ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல ஹாபி. அது மாதிரி என்னென்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன மாதிரி அந்த டைமில் பொருளாதாரம் எப்படி இருந்தது, பைசா மதிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாம் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சரி, இது மாதிரி கரன்சிஸ் இருக்குது. 1 ரூபி, 10, 2 ரூபி, 5 ரூபி, 100 ருபீஸ், இதெல்லாம் பெரிய நோட்டு. அதாவது 1000 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா A4 பேப்பரில் பாதி சைஸுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு 1980s அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணது. அப்புறம் 5000, 10,000, இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். காயின்ஸில் இன்னும் நிறைய டைப் காயின்ஸ் இருக்குது. அது மாதிரி கரன்சிஸ் வந்து நிறைய டைப் கரன்சிஸ் இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி பழைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. இதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் சேனலில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். இது எப்படி வாங்குறது, பிள்ளைங்களுக்கு எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நான் சேல்ஸ் டெமோ சேனலில் வந்து நான் போடுறேன். அதையும் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. சேல்ஸில் வந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி கரன்சிஸ், காயின்ஸ் எல்லாமே அதில் வரும். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பை.